உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா எப்படி போய் கேட்கணும்? நேர போய் கேட்கணுமா? அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது? ஏன்னா எல்லாருமே உங்க அந்த ரசிகர் மன்ற கூட்டம் அப்படின்னு நினைச்சுருக்கீங்க. இன்றைக்கு தாவேகா திமுகவாக உருமாற நினைக்கின்றது. திமுக இடத்துல நாங்க வரணும், இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்போ அதை பார்த்துட்டு திமுக சும்மா இருக்க முடியுமா? பேரு தான் மாறி இருக்கு, முற்றிலும் புதிய பாக்கில் அதே பழைய சோப்பு தான் வந்திருக்கு, வெடுக்கல. இது தூய சக்தி கிடையாது. அப்படித்தானே ஆகும். காசு கொடுத்து புக் பண்ணவனே 2 வாரம் உட்காந்து நிக்கிறா. இங்க என்னன்னா 6 சிலிண்டர் கொடுக்குறாங்களா? 6 சிலிண்டர். அது கேஸ் நிரப்பிய சிலிண்டரா, எம்டி சிலிண்டரா? அப்ப என்ன ஆகும்? அப்பவும் பாஜக பின்னாடி இருந்து இயக்குகின்றது. ஒண்ணு வேணாங்க, இப்ப ஈரான்ல எது நடந்தாலுமே அது பாஜக பின்னாடி இருந்து இயக்குகின்றது அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்படித்தான் எல்லாம் ஓடி நிற்குது. ஆமாங்க, மக்கள் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. அதை சரியா செயல்படுத்த அவருக்கு தெரியல. அதனால பாதியில விட்டுட்டு ஓடுறாரு. இன்னொரு தேர்தலை இந்த மக்கள் சந்திக்க தயாராக இல்லை. எவ்வளவு செலவு? அதனால நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போதான் ஜனங்களுக்கு புரியும். ஏங்க இத்தனை மந்திரிங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்க தான் நாட்டை தாங்கி பிடிச்சிங்கன்னு சொன்னாங்க. கட்சியில ஒரு கவர்னர், அவருக்கு 2 ஆலோசகர், 3 பேர். 6 மாசமா நாடு நல்லா தானே நடந்துருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு வானவே வேணாம், எலெக்ஷனே வேணாம், கவர்னர் ஆட்சியே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். ஓகே சார், இப்போ திமுக தோத்துட்டாங்க சார், ஓகேங்களா? எதிர்கட்சியில் உட்கார போறாங்க. பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாரு, நாங்கள் 6 மாசத்துக்கு நாங்கள் ஆட்சி எப்படி நடத்த போறாங்க அப்படின்றதையும் பார்த்தாச்சு. பட் இருந்தாலுமே எதுக்கு இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? முதல்ல திமுக குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு யார் சொன்னது? எல்லாம் இப்படிதான் சொல்றீங்க. சரி, நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு அப்ரோச் பண்ணாமல் யாரோ சொன்ன தப்பான அட்வைஸை கேட்டு போஸ்ட்போல் அலையன்ஸ்னு காங்கிரஸோட போய் நின்று இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்றுங்க இந்த சேனலில் சொல்கிறாங்க பாருங்க, இந்தியா டுடேவா அதில் தான் நினைக்கிறேன். அதாவது இவர் போனாராம், காங்கிரஸோட லெட்டர் எங்கன்னா கார்லேயே விட்டு வந்துட்டேன். என்னங்க இது? சரி, அதெல்லாம் விட்டு தெல்லுங்க, அது ஒன்று பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சேனலில் அது முக்கியமான ஜேர்னலிஸ்ட் அவர் சொன்ன விஷயம் அது. ரைட், அது கூட இருந்துட்டு போட்டோம், நான் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னா எப்படி போய் கேட்கணும்? நேர போய் கேட்கணுமா? அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது? ஏன்னா எல்லாருமே உங்க அந்த ரசிகர் மன்ற கூட்டம் அப்படின்னு நினைச்சுருக்கீங்களா? எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா உடனே அவங்க ரிப்ளை பண்றதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரசிகர் கூட்டம் நினைச்சிங்களா? என்னங்க டீசன்சி டெக்கோரம்லாம் சொல்லுவாங்க. கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவங்க இடத்துக்கே போய் கேட்டாங்களா சார் ஆதரவு? பாஜக அவங்க இங்க போயஸ் கார்டன்ல ஆதரவு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த அளவுக்கு போக வேண்டாம், நேர போயிட்டு இந்த மாதிரிங்க ஒரு மதர் சார்பற்ற சக்திகள் இணைய வேண்டும், உங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் அப்படி கேட்கறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? அப்புறம் நீங்க திமுகவை குடைச்சல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க. இவங்க தான் இப்போ இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போனாங்க. விசிகா அவர்கள்கிட்ட நேரம் போனாங்களா யாராவது? இல்ல சார், திருமாவளவன் பிரஸ் மீட்ல சொல்லும்போது எனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, அதுவும் இல்லாம பேசினாங்க அப்படின்னாரு சார். ஏன் நேர்ல போன்ல பேசியிருப்பாரு. நேர போனா என்னப்போ அங்க போக மாட்டீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் போனாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆதரவு கடிதம் வாங்கறதுக்கு தான் இவர் போனாரு. ஏன் விசிகா அலுவலகத்துக்கு நேர போனாங்களா? போலையா? ஏன் போல? ஏன் அவரை மட்டும் இந்த மாதிரி நீங்க நேரில் போகாம? எனக்கு புரியல, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் உங்களை திருப்பி கேட்குறேன், நிஜமாவே திமுக கொச்சல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எதனால கொச்சல் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க. மேபி அடுத்து ஒருவேளை நல்ல எலெக்ஷன், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி ஒருவேளை மறுபடியும் மீண்டும் அவரே ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா திராவிட கட்சிகள் அழிஞ்சிருமே சார். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் அடுத்த எம்ஜிஆர் ஆயிடுவார், இன்னும் 40 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு. ஆனா எல்லாருமே அந்த பிக்கர் பிக்சரை மறந்துடுறீங்க. இதுதான் நான் திருப்பி சொல்றது, 360 டிகிரி இருக்குது, பாருங்க அப்படின்னு. சரி, இப்போ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா, டிப்ளமா ஹோல்டர்களுக்கு 2500 ரூபா, குடும்ப தலைவிகளுக்கு 60 வயசு கீழே இருந்தால் 2500 ரூபா, மருத்துவ செலவே கிடையாது, 25 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபேமிலி ஃப்ளோட்டர். அவ்வளவா செலவாயிருப்போது நமக்கு மருத்துவ செலவு. ஸோ அதுவும் செலவில்லை. எப்படி இருந்தாலும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் நமக்கு வந்துட போகுது.
அதுல வேற ஆண் ரேஷன் வழங்கல் அதிகாரி, பெண் ரேஷன் வழங்கல் அதிகாரின்னு வேற போட்டுற போறாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? கல்யாணம் ஆனா ஒரு சவரன் தங்கம் பட்டு புடவை குத்துறாங்க, குழந்தை பிறந்தா மோதிரம் கொடுக்க போறாங்க, அப்புறம் அந்த குழந்தைக்கான கிட்டு ஒன்று குத்துற போறாங்க. ஸோ அதெல்லாமும் இல்லை. அப்போ செலவே இல்லை அப்படின்னும் போது நமக்கு செலவு இல்லை, அரசாங்கத்துக்கு செலவா? 12 லட்சம் கோடி ஆமா சார். இதுக்கு எங்கேருந்து வரும் காசு? இல்லை மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கல, காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதைத்தானே அவங்களும் சொன்னாங்க. அவங்க 1000 ரூபாயாவது கொடுத்தாங்கல்ல, 2000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கல்ல. பஸ்ஸில் பார்த்தீங்களா? பஸ் அது வேற. பாப்பா சாமி. ஆமா, எல்லா பஸ்லையும், ஏசி பஸ்ல கூடவான்னு தெரியல எனக்கு, எல்லா பஸ்லையும் இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரலாம். ரைட்டா? அப்போ பணம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு எத்தனை நாளைக்கு சொல்லி நீங்க ஓட்டுவீங்க? இப்போ மத்திய அரசாங்கத்துடன் இணக்கத்துடன் நீங்க செல்ல வேண்டும். சரியா? ரைட்டு சார். அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒருவேளை இணக்கத்துடன் போயிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு சில இலவசங்களை கொடுக்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, அப்படின்னும் போது மக்களுக்கு நல்லது தானே அப்படின்னு கேட்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்துடன் இணக்கத்துடன் செல்ல வேண்டும் அப்படின்னா எந்த மாதிரி இணக்கம்? இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? தேர்தலுக்கு முன்னாடி கே.என். நேரு அவர்கள் துறை சம்பந்தப்பட்ட ஒரு புகார் இடி அனுப்பினாங்க, எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாங்க. அதை அப்படியே விட்டாங்க. இன்பதுரை அவர்கள் கோர்ட்டுக்கு போனார், அவங்க இது பண்ணோன்னு சொன்னோடனே மறுபடியும் இல்லை அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கல, இது இல்லைன்னாரு. அரசு தரப்பு வந்து அப்பீல் போகிறாங்க, அது அப்படி இல்லை இப்படி இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு போகிறதா என்ன அப்படின்லாம் பேச்சு நடந்துருந்தது. இப்போ இவர் வந்த பிறகு அந்த கேஸை எப்படி நடத்துவாங்க? அரசு தரப்பில் எஃப்ஐஆர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா? எஃப்ஐஆர் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கு, அது இப்போ எந்த நிலைமைக்கு போகும்? இன்னும் எத்தனை பேர் மேலே என்னென்னத்தெல்லாம் தோண்டுவாங்களோ? இதை வந்து தாவேகா இல்லை எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு தாவேகா திமுகவாக உருமாற நினைக்கின்றது. திமுக இடத்துல நாங்க வரணும், இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்போ அதை பார்த்துட்டு திமுக சும்மா இருக்க முடியுமா? இதனாலெல்லாம் திமுக கொச்சல் கொடுக்குதுன்னு நான் சொல்லலை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எதிர்கட்சிகள் அவியல் செய்ய மாட்டாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க. இப்போ பரந்தூருக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார், அங்க விமான நிலையமே கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப அதை ஸ்கிராப் பண்ணிடுவாரா? என்ன பண்ண போறாரு? அப்ப கேட்பாங்களா இல்லையா? அன்னைக்கு பரந்தூர் விவசாயிகளுக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு அங்க விமான நிலையம் கூடாதுன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க வந்த உடனே அங்கேயே கட்டினீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. பேரு தான் மாறி இருக்கு, முற்றிலும் புதிய பாக்கில் அதே பழைய சோப்பு தான் வந்திருக்குது, வெடுக்கல. இது தூய சக்தி கிடையாது, அப்படித்தானே ஆகும். ஆனால் இந்த வழக்குகள், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அங்கேருந்து வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? தீய சக்தின்னு வேற சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க தீய சக்திக்கு துணை போற மாதிரி ஆகும். இதெல்லாம் பார்த்துட்டு திமுக சும்மா இருக்க முடியுமா? நீ எங்களுக்கு அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கின்றது இல்லை, அதெல்லாம் செகண்டரிப்பா. நாங்கள் வந்து அண்ணன் ஆர் ஆசா அவர்களை அவரே வாதாடி, ஆஹா வெரி பியூட்டிஃபுல் லாயர், என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவர் வெளில வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி திமுகவில் வந்து ஒரு பெரிய வழக்கறிஞர் அணி இருக்கு. போதா குறைக்கு கபில் சிபால், அபிஷேக் மனு சிங்வி, இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தை நிலைநாட்டி ஜெயிக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அரெஸ்ட்டு, கைது, அப்புறம் உள்ள வைக்கிறது, வழக்கு இப்படின்னு போகும்ல. இதெல்லாம் பார்த்துட்டு திமுக சும்மா இருப்பாங்களா? இப்போ இதையும் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ இவங்க வந்து அந்த பக்கம் விசிகா இவங்கெல்லாம் போயிருக்காங்க, விசிகால கம்யூனிஸ்ட், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் கூட்டணியில் இங்கே திமுகவோட இருக்கோம், வெளியில் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு. நாளைக்கு திமுகவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்க, பாஜக எங்கள் மீது பொய் வழக்கு போடுகின்றது அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி பொய் வழக்கு போட்டா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கம்யூனிஸ்ட் அங்க இருப்பாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா நீங்க பாஜகவுக்கு பணிந்து விட்டீர்கள், யாரே கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு தானே அர்த்தம் ஆகுது. இல்ல அந்த நேரத்தில் இவங்க வெளில வந்தாங்கன்னா அடுத்தது, அதாவது நீங்க என்னதான் இன்னைக்கு 118 இல்ல 121 வச்சுக்கினாலுமே, அன்லெஸ் அதிமுக ஆர் திமுக இந்த இரண்டு கட்சிகள் ஒரு கட்சியுடைய ஆதரவை பெறாத வரையில் சிக்கல் தான். சோகா என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் வரும்போது என்னப்பா 4000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஒண்ணுமே காண பட்ஜெட்ல, அது இருந்தாதான் நாங்க பாஸ் பண்ணுவோம். இதை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அது வந்து அதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல இதை பண்ணுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதி,
நீங்க எத்தனை வருஷம், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நாங்க அப்படி லேட்டா பண்ணோம் தானே உங்களை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சுக்கிறாங்க. நீ உடனே நீ பண்ணிய நான் பண்ண அதெல்லாம் பேசக்கூடாது. நீ உடனே முதல் கையெழுத்து போடணும். 4000 ரூபாய் எல்லா பட்டதாரிகளுக்கும் கூட, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு VIP 4000 பட்ஜெட்ல கொண்டு வாங்க. காசு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கொடுத்த? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே தரவுகளோடு அவங்க கட்சியில எல்லாரும் பேசியிருந்தாங்க. இவ்வளவு கடன் இருக்கின்றது அப்படின்லாம் சொன்னாங்க. தெரியும்ல, தெரியாம ஒன்றும் வந்து இங்க உக்காந்துடல. தெரிஞ்சே தானே இவ்வளவு வாக்குறுதி கொடுத்த. 6 சிலிண்டர் காசு கொடுத்து புக் பண்ணவனே 2 வாரம் உக்காந்து நிற்கிறா. இங்க என்னடானா 6 சிலிண்டர் கொடுக்குறாங்களா? 6 சிலிண்டர். அது கேஸ் நிரப்பிய சிலிண்டரா எம்டி சிலிண்டரா? போய் கேட்டா, எப்பா நீங்க வந்து ரிக்வெஸ்ட் ஈரானுக்கு அனுப்புங்க, பெஷஷ்கியான், கமேனி, அக்ராச்சி அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்க சிலிண்டர் கொடுக்குறாங்களா பார்க்கலாம். இவ்வளோ சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு பில்லும் பாஸ் பண்ணும்போது பயத்தோட தான் பாஸ் பண்ணி ஆகணும் போல. நிச்சயமா எதிர்கட்சிகளுடைய அப்ரூவல் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் எஸ்பெஷலி இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்கள் அங்க இருக்கோம் ஆனா இங்க ஆதரவு அப்படின்றது தான் இன்னும் டேஞ்சர். அதுதான் நான் சொல்றேன், திமுக இல்ல அதிமுக இந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சியுடைய ஆதரவு இல்லாம நீங்க வந்து நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. இல்லை இவங்களை வச்சே பண்ணுறேன், ஒருவேளை நீங்கள் பட்ஜெட்லேருந்து 4000 2500 தங்கம் அதெல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா கம்யூனிஸ்ட் சொல்லலாம், இது பாருங்க இப்போ தான் வந்துக்கிறாங்க, உடனே எல்லாம் பண்ண முடியாது, 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு. ஆனால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏங்க மத்திய அரசு வந்து ஈடியை வச்சு பழி வாங்குது, அதுக்கு நீங்கள் வந்து துணை போறீங்களான்னு கம்யூனிஸ்ட் கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா அங்கே கேரளாவில் இன்னும் விகரசா பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்துருச்சு, அவங்க வந்து கம்யூனிஸ்ட் எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அங்க பொய் வழக்குன்னு சொல்லிட்டு இங்க மெய் வழக்குன்னு சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப இதை வச்சு பாஜகவுக்கு பணிந்து விட்டது, பாசிச பாஜகவிடம் விலை போய் விட்டார்கள் அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்லி வெளில வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப மேபி ஒரு காலகட்டத்தில் அதிமுக கபால்னு ரைட்டு அவங்க கை விட்டாங்கன்னா நாங்க வரோம் அப்படின்னு அவங்க போய் நிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அப்பவும் பாஜக பின்னாடி இருந்து இயக்குகின்றது. ஒண்ணு வேணாங்க, இப்ப ஈரான்ல எது நடந்தாலுமே அது பாஜக பின்னாடி இருந்து இயக்குகின்றது அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படித்தான் எல்லாம் ஓடி நிற்குது. இதுல வந்து சஞ்சய் ராவுத் ட்ரம்ப்புக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சதுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறீங்க, என்ன நடக்குது தெரியுமா, உண்மையை தெரிஞ்சுக்கின்னு பேசுங்க அப்படின்னு. பார்த்த உடனே ட்ரம்ப் ஆடி போயிட்டாராம். அதனாலதான் சரி இனிமே வம்பு சண்டைக்கே போவானா, ஈரானோட வந்து பேச்சுவார்த்தையை கூட வேணாம், நான் சரண்டர் ஆயிரேன்னு சொன்னதா நம்பத்தகாத வட்டாரங்களிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. சரி ரைட்டு, அப்போ இதை கலைச்சிட்டு அதான் சார் சொன்ன மாதிரி இன்னும் கான்ஃபிடன்ஸ் மோஷன் இப்போ ஓட்டு போட்டாங்க சார். ஃபியூச்சர்ல வந்து இல்ல நீங்க வந்து திமுக குடைச்சல் கொடுக்குறீங்க, நாங்க கூட்டணி கிடையாது, ஆதரவு தர மாட்டேன்னு வெளியே வந்துட்டா சார், அடுத்து என்ன நடக்கும்? வெரி குட். நீங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து இந்த சட்டசபையை கலைக்கலாம் அப்படின்னு லெட்டர் கொடுத்தீங்கன்னா திமுக அதிமுக யாருனாலும் கொடுக்கலாம். இல்ல 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 ஆளுங்கட்சி தான். இல்ல இதுல யாரோ ஒருத்தர் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, தளபதி உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா ஆட்சியை கலைச்சிட்டு சினிமாவுக்கு வந்துருங்க. ஜெயிக்க முடியலன்னா ஆட்சியை கலைச்சிட்டு சினிமாவுக்கு வருதா? யார் ஆட்சியை யார் கலைக்கிறது? என்னுடைய டெமோக்ரஸி டைலாக் ட்ராமாவில் ஒரு டைலாக் வரும். அதில் ஒருத்தர் வந்து சிஎம் கிட்ட மனு கொடுப்பார், உங்கள் ஆட்சி ரொம்ப ஊழலாக போச்சு, அதனால உங்கள் ஆட்சியை நீங்கள் கலைக்கணும்னு மனு கொடுக்குறேன். சீஃப் செக்ரட்டரி கேட்பாங்க, அந்த ஆள் போனவொடனே, என்ன சார் உங்கள் ஆட்சியை நீங்களே கலைச்சிக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட மனு கொடுத்துட்டு போகிறா, அதை வேற வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறா, நீங்களும் அதை வாங்கி நிற்கிறீங்களே அப்படின்வாங்க. அப்போது வந்து அந்த சிஎம் சொல்வார், ஆமாம்மா ஏதோ மனு கொடுத்தா நான் வாங்கி வச்சிங்கன்னா ஃபோட்டோவோட முடிஞ்சு போச்சு, இப்போ நான் அவனை கழுத்து பிடிச்சி வெள்ள தள்ளிந்தேன்னு வச்சுக்கேன், 2 பைலவோ தரையில் அப்படியே உருண்டு புரண்டு வேஷம் போட்டிருப்பானுங்க. அதை வீடியோ எடுத்து இனி எல்லா சேனல்லையும் அதுதான் ஓடிட்டு இருக்கும். த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எல்லாம் இதை பற்றி தான் பேசிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு டிஆர்பி ஏற்றி விடுறதுக்கு நான் என்ன அவன் பிஆர்ஓவா அப்படின்னு கேட்பாரு. பல பேர் கேட்டாங்க, எப்படி சார் அப்படின்னு. ஆக்சுவலாக அரவிந்த் கெஜ்ரிவால் பீரியடில் அப்படி தான் நடந்தது. அவர் ஒரு தடவை போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ அப்படின்னு நினைக்கிறேன், என்னவோ ஒன்று இதுவாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கூட இருந்த 2 கைத்தடிகள் சொன்ன உடனே தரையில் விழுந்து புரண்டாங்க. ஆனால் அவங்களை இப்போ வெளில தள்ளிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய மதிப்பு வாய்ந்த மனுஷன் அவர், வேற வழி இல்லாமல் அவர் சொன்னார்னு உடனே தரையில் உருண்டு புரண்டாருங்க. ஸோ அதைத்தான் அந்த நாடகத்தில் நான் வச்சிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் தாவேகா வந்து இல்லை இது சரியில்லை, இவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல, அதனால் மறுபடியும் நான் மக்களை சந்திக்கிறேன்,
ஃபுல் மெஜாரிட்டியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கவர்னர் வந்து அதன்படி உடனே கலைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கபால்னு உடனே இன்னொரு குரூப் போயிட்டு திமுக அதிமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது பாருங்க, நீங்களாம் கலைக்காதீங்க, நாங்க மெஜாரிட்டியோட வரோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு he has to explore that. ஆமாங்க, மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்தாங்க, அதை வந்து சரியா செயல்படுத்த அவருக்கு தெரியல, அதனால வந்து பாதியில விட்டுட்டு ஓடுறாரு. இன்னொரு தேர்தலை இந்த மக்கள் சந்திக்க தயாராக இல்லை, எவ்வளவு செலவு, அதனால நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால அதுவும் பெரிய சிக்கல். இதுதான் வந்து இருப்பதிலேயே மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல். என்ன பண்ணணும்? எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காம. இப்ப இது ஒன்றும் பெரிய பார்க்கறதுக்கு பெரிய சிக்கல் தான். ஆனா இதையும் ஏன்னா எந்த பூட்டுமே சாவி இல்லாமல் தயாரிக்கப்படுவதில்லை. எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணணும். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப இவங்க வந்து அடுத்தது 2029 பிஎம்ஆர் கனவுலயே இருக்காங்க. சவுத் இந்தியன் பிஎம்னு வேற சில பேர் சொல்லி நிற்கிறாங்க தெரியுமா? இங்க கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் இவருக்கு தான் சான்ஸ், அதனால இவர் சவுத் இந்தியாவுக்கு இவர் தான் பிஎம் அப்படின்லாம் சில பேர் பேசி நிற்கிறாங்க. இப்படியே இந்த ஃபேன் பாய்ஸோட இதுலயே நீங்க மேல மேல பறந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்க. ப்ராக்டிகாலிட்டின்றது வேற, ரியாலிட்டின்றது வேற, அது பாலிடிக்ஸ் அது வேற, சினிமா வேற, புரியுதுங்களா? சினிமாவில் வந்து நீங்க சூப்பர் ஹீரோ அப்படின்றதுனால நீங்க சொன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒன்னா மாத்துவாரு டைரக்டர். நீங்க ஹீரோ அப்படின்னா வந்து உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு டிஜிபியே கூட வருவார். ஆனா நிஜ வாழ்க்கையில சாதாரண கான்ஸ்டபிள் தான் வந்து கதவை தட்டுவார். அதை புரிஞ்சுக்கணும். அது புரியாம நீங்க கனவு உலகத்திலேயே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் டீல் பண்றதுக்கு கொஞ்சம் லாஜிக்கலாகவும் காமன் சென்ஸோடையும் திங்க் பண்ணா போதும். ஆனா அதை விட்டுட்டு நாம தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது நாள்ல இருந்தே வந்து திக்குமுக்காட வேண்டியது, அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே சார். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க எங்களோட ஆதரவு கிடையாது அப்படின்ட்டு. எதுக்கு சார் இந்த ஸ்டேட்மெண்ட்? இப்போ இவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா எந்த காம்பினேஷன் ஒன்னா எடுத்துக்காங்க, அதிமுக மட்டும் ஆதரவு கொடுத்து ஒரு ஆட்சி அப்படின்னா அப்ப வந்து பாஜக அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாங்கள்லாம் மதச்சார்பற்ற அப்படின்னு தானே சொல்லி நிற்கிறாரு இவரு. அப்ப பாஜக வந்தா வானான்றுவாரு. அப்ப அதிமுக மட்டும் தான் போனோம். அதிமுக தவிர மற்ற எந்த கட்சி போனாலுமே திமுகவோ கம்யூனிஸ்டோ விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ யாரா இருந்தாலும் பாஜக வருதுன்னா அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு யாருமே சேர்க்க போறது கிடையாது. ஒப்புக்கு ஜப்பானியா ஓரமா உக்காந்துக்கலாம். இதுல வந்து இப்ப நான் கூட சொன்னேன், இல்ல அந்த ஃபாக்ஸ் நியூஸ்ல டக்கர் கால்சனை தூக்கிட்டாங்க. உடனே நான் சொல்லிட்டேன், ஐயோ நான் அந்த போஸ்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு. இந்த உன்னை யாரோ கூப்பிடுற மாதிரி அப்படின்னு நீ சிரிக்கிறது எனக்கு தெரியுது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பாஜக. இன்னைக்கு வந்து பாஜக இன்சிக்னிஃபிகண்டா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பிளானை நீங்க குறைச்சி மதிப்போடாதீங்க. இன்னைக்கு வந்து சில பேருக்கு வந்து மத்திய தலைமை மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கின்றது. ஆனா யோசிச்சு பார்க்கும்போது சரியான கேமை தான் ஆடி இருக்காங்க. அது இப்ப புரியாது, பின்னாடி புரியும். அவ்வளவுதான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஓகே சார். அண்ணாமலை அவர்கள் எங்க சார்? இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, முக்கியமா தேடப்படக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எங்க சார் போனார்? ஆளையே காணோம். அமெரிக்கா போயிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, புயலுக்கு நடுவே தென்றலாக அப்படின்னு. கரெக்டு. இப்ப இதுல வந்து பாஜகவுக்கு எந்த ரோலும் கிடையாது, ரைட்டா? யார் ஒன்னா என்ன ஒன்னா குழப்பிக்காங்க. எதுக்கு தேவையில்லாம என்ன போட்டு உருட்டுறீங்க? பிரச்சாரம் கண்ணா பின்னான்னு போய் பண்ணியாச்சு. அவரு அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா? அதனால அவர் அங்கே போயிருக்காரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுல வந்து இவங்க வந்தாலும் எதுவும் கிடையாது. ரெண்டாவது அவர் எங்கேயாவது இறங்கினா உடனே மைக்கை கொண்டு போய் நீட்டுவீங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்பீங்க. எதுக்கு இதெல்லாம்? நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க, ஒரு காரியகர்த்தாவா பிரச்சாரம் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமே ஆட்சி யார் ஒன்னா அமைச்சிக்காங்க, இல்லை அமைக்காம போங்க, இல்லை கவர்னர் ஜனாதிபதி ஆட்சி வந்துட்டு போட்டோம், எது ஒன்றா பண்ணிட்டோம். எனக்கு என்ன வந்தது? நான் பாட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருக்கேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நானே இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு 2 மாசம் ஃப்ரீயா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, பரபரப்பே இருக்காது அப்படின்ட்டு எங்க ஊட்டம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். வேற எங்கேயும் இல்லைங்க. இப்ப இந்த அதிமுக எம்எல்ஏ எல்லாம் போய்க்கிறாங்க பாருங்க பாண்டிச்சேரி. ஏன்னா அங்க 12 வருஷம் இருந்திருக்கேன் நான். அதனால ஒரு 2 நாள் போய் தங்கிட்டு அங்க நம்ம நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. எங்க ஊட்டம்மா பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க. 2 நாள் அது ஒன்னால கூட்டு போக முடியலையா?
நீ எல்லாம் எதுக்கு வாக்குறுதி கொடுக்குற அப்படின்னு. 2 நாள் கூட்டு போக முடியாதுன்ற அந்த வாக்குறுதியே இவ்வளோ பிரச்சனைன்னா இன்னும் 4000 2500 இந்த வாக்குறுதியெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குமோ தெரியல. விடுங்க, கொடுத்தீங்கல்ல, அனுபவிங்க, அவ்வளோதான். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் அவர்களும் ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கும்போது கவர்னர் ரூல் எத்தனை நாளைக்கு வந்து பண்ண முடியும் இதனால? அதாவதுங்க, ஜனாதிபதி ஆட்சி அப்படின்றது 6 மாதம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், இந்த மாதிரி யாரும் வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் நிலவுகின்றது, அதனால ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு. இப்போ அங்கே வந்து பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவும் அதுக்கு நிச்சயமா ஆதரவு தெரிவிப்பார்கள். ஓ, இப்போ ஜனாதிபதி ஆட்சி வரணும்னா அங்கே பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி தான் இங்கே பண்ண முடியும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. 6 மாதம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள அந்த 6 மாதத்துக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லை தேர்தல் நடத்தணும், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை அப்பவும் தேர்தல் வந்து இல்லை இப்போ சரி வராது அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்க ஆதரவு இருக்கிற பட்சத்தில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் பொதுவாகவே அரசியல் கட்சிகள் வந்து ஒரு நீண்ட ஜனாதிபதி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஜனாதிபதி ஆட்சியின் போது எந்த பிரச்சனையும் இருக்காது, அது பாட்டுக்கு சீராக போயிட்டு இருக்கும். அதாவது இந்த ஹைவேஸில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறோம் பாருங்க, அந்த மாதிரி அது பாட்டுக்கு வண்டி எந்த ஜெர்க்கும் இல்லாமல் அப்படியே இந்த 8 லேன் டிராஃபிக்கில் போகிற மாதிரி போயினே இருக்கும். இந்த டெய்லி பிரேக்கிங் நியூஸு, இவங்க அவங்கள சொல்கிறது, அவங்க இவங்கள சொல்கிறது, இவர் வருவாரா அவர் வருவாரா, ஒன்றுமே இருக்காது. தமிழ்நாட்டில் வந்து பிசி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கவர்னர் ஆட்சியில் வந்து ஜனங்கள்லாம் கவர்னர் ஆட்சியே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் ஜனங்களுக்கு புரியும், ஏங்க இத்தனை மந்திரிங்கள்லாம் உக்காந்துக்கின்னு இவங்க தான் நாட்டை தாங்கி பிடிச்சிங்கன்னு சொன்னாங்க. கட்சியில் ஒரு கவர்னர், அவருக்கு 2 ஆலோசகர், 3 பேர். 6 மாசமா நாடு நல்லா தானே நடந்துனுக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு வானவே வேணாம், எலெக்ஷனே வேணாம், கவர்னர் ஆட்சியே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2வது, பொதுவாகவே கவர்னர் ஆட்சி காலகட்டத்தில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றதும் சரியா இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து காவல்துறையில் இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அரசியல் தலையீடு அப்படின்றது தான் ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ கவர்னர் ஆட்சியில் அது இருக்காது. அதனால அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த பழைய காவல் அதிகாரி மோகன்தாஸ் அவர்கள் நினைக்கிறேன், அவர் வந்து ரவி பெர்னாடுக்கு கொடுத்த பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தாரு. இந்த போலீஸ்காரங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதா வருது, எம்ஜிஆர் பீரியட்லன்னு நினைக்கிறேன். அப்போது அவர் என்ன அப்போ அவர் மதுரையில் இருக்காராம், என்ன எதிர்பார்த்தாரா, அந்த பீரியட்ல வந்து கிரைம் கிராஃப் ஏறும் அப்படின்னு பார்த்தா அந்த பீரியட்ல தான் சருன்னு குறைஞ்சு போச்சான். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு, அது வேணாம் விட்டுருங்க. இந்த சட்டம் ஒழுங்கு அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இருக்காது. அப்போ ஜனங்க இதுக்கே பழகிடுவாங்க. எலெக்ஷன் சொன்னா நோ, நாங்க பாய்காட் பண்றோம், யாரும் இங்க எலெக்ஷனே வைக்கக்கூடாது, 5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், என்னப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அதனால அரசியல் கட்சிகள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு விட மாட்டாங்க. பட் சிச்சுவேஷன் அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்றத பொறுத்து தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்னர் ஆட்சி நல்லாவே இருக்கும். என்ன இந்த மாதிரி இந்த இலவசங்களெல்லாம் எதிர்பார்க்க முடியும், ஏற்கனவே இருக்கிறது இருக்கும், அதை யாரும் வந்து இது பண்ண போறது கிடையாது. 1000 ரூபா கொடுக்குறது 1000 ரூபா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆமாம், இருக்கிற கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுல ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் பெருசா இருக்காது. மற்றபடி புதுசாக அந்த 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நீ அரசியல் கட்சி வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோ, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ யார் சார் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? கவர்னர் தானா இல்லை ஸ்டாலின் அவர்களா? யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருக்கா. ஆமாம், அவ்வளோதான், விட்டுருங்க. ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்னன்னு சொல்லுவாங்க. ஆட்சியாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இல்லாட்டி என்ன, +2 ரிசல்ட் வந்துடுச்சா, போனே புதிய கல்வி அமைச்சர் வந்து தான் ரிலீஸ் பண்ணணும்னு சில பேர் உட்காந்துருந்தாங்க. கவர்னர் கடுப்பாயிட்டார். இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி என்னங்க அமைச்சருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? அவன் காலேஜ் அட்மிஷன் செய்யுங்க, தமிழ்நாட்டை விடுங்க, மற்ற ஊர்ல மற்ற ஸ்டேட்ல இருக்க காலேஜுக்கு அப்ளை பண்ணணும்னு எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்க. நீ பாட்டுக்கு வரணும்னா சரி, ஒரு மாசம் தள்ளி போகுது அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாவே வச்சிருவீங்களா? இதெல்லாம் என்ன கேவலமான பழக்கம் அது. முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாரு கவர்னர் அவர்கள். ஸோ எல்லாம் சரியா நடக்கும் குமார், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான இளையபால் அவர்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.